இன்னைக்கு ஸ்கூல் ஓபன் ஆகுது. இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். இன்னைக்கு யாரு மேமுமே பாடம் எடுக்கவே மாட்டாங்க. சும்மா கதை பேசிட்டு தான் இருப்பாங்க. இன்னைக்கு டிஃப்ரெண்டா பேக் லஞ்ச் பேக் எல்லாம் பார்க்கலாம். எல்லாருமே புதிய பேக் புதிய லஞ்ச் பேக் எல்லாம் தான் போட்டுட்டு போவாங்க. இந்த பேக் அழுக்காகாம பார்த்துக்கணும். மக்களே, பூமாரி இந்த வருஷம் நல்லா படிக்கணும். என்ன? சரிம்மா சரி. உனக்கு கஷ்டப்பட்டு பேகு லஞ்ச் பேக் பாக்ஸ் எல்லாம் வாங்கி தந்திருக்கேன். மக்களே, பூமாரி நான் சொல்லியதை கவனமாக கேளன்னு. நீ எப்போவுமே ஃபஸ்ட்டு பெஞ்சில் தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு பெஞ்சில் இருந்தால் தான் டீச்சர்ஸ் பாடம் எடுக்கிறதெல்லாம் உனக்கு நல்லா புரியும். அம்மா எனக்கு ஃபர்ஸ்ட் பெஞ்ச் பிடிக்கவே செய்யாதுமா. நான் ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இருக்கல, லாஸ்ட் பெஞ்ச்ல இருக்கல, மிடில் பெஞ்ச்ல இருக்கவா? இல்லை மக்களே, ஃபஸ்ட்டு பெஞ்சில் இருந்தால் தான் டீச்சர்ஸ் பாடம் எடுக்கும்போது உனக்கு நல்லா புரியும். அதுக்கப்புறமா உனக்கு நல்லா படிக்கணும்னு ஆர்வம் வரும். மோஸ்ட்டாக ஃபஸ்ட்டு பெஞ்சில் இருக்க பிள்ளைங்க எல்லாம் நல்லா படிப்பாங்க. அப்படி இல்லை அம்மா, போன வருஷம் எங்கள் கிளாஸில் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருந்தவங்க எல்லாம் ஃபெயில் ஆகுவாங்க. என்ன மக்களே பூமாரி, உனக்கிட்ட யார் இப்படி மாறி மாறி பேசையெல்லாம் சொல்லி தந்தா? நான் சொல்லியதை கேளு. ஃபஸ்ட்டு பெஞ்சில் இருக்கணும். என்ன? அதுக்கப்புறமா நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டை பார்த்து ஃப்ரெண்டு பிடிக்கணும். அப்போ தான் நீயும் நல்லா படிப்ப. நல்லா படிக்காத ஸ்டூடெண்ட் எல்லாம் ஃப்ரெண்டு பிடிச்சேன்னா நீயும் படிக்க மாட்டேன். போமா, அப்படி எல்லாம் இல்லை. நம்ம படித்தா நம்ம நிறைய மார்க் எடுக்கலாம், அவ்வளோதான். சரி மக்களே, நான் சொல்லியதை கவனமாக கேளு. நான் சொல்லியது போல் நீ நடந்தேன்னா ஃபஸ்ட்டு மார்க் எடுப்பேன். சரிம்மா, நான் எனக்கு ஃப்ரெண்டு நெட்டவள்ளி ரொம்ப ஹைட்டாக இருப்பாம்மா. அவளால் ஃபஸ்ட்டு பெஞ்சில் இருக்க முடியாது. ஃபஸ்ட்டு பெஞ்சில் அவள் இருந்தாலும் மேம் வந்து அவளை லாஸ்ட் பெஞ்ச் அந்த மாதிரி தான் போடுவாங்க. எனக்கு நெட்டவள்ளி கூட இருக்கிறதா ரொம்ப பிடிக்கும். மக்களே, நான் சொல்லி எதை காலை 12th ஸ்டாண்டர்ட் வரை நீ நல்லா படித்த ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகலாம். அதுக்கு பிறகு நீ என்ஜாய் பண்ணு. நெட்டவள்ளி எங்கே வேணாலும் இருந்துட்டு போட்டு நீ ஃபஸ்ட் பெஞ்சில் இரு. ப்ரீகேஜிலேருந்து இது வரை நாங்கள் ஒன்றாவே படித்தோம். இப்போ 5th ஸ்டாண்டர்டுக்கு போயாச்சு. 5th ஸ்டாண்டர்ட்லேயும் அவளே கூட இருக்கதான் எனக்கு ஆசை. சரி, நான் வேணும்னா ஃபஸ்ட் பெஞ்சில் அவளை கூப்பிடு. என்ன? சரி மக்களே, நீ எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேன். சரி, நீ லாஸ்ட் பெஞ்சுக்கெல்லாம் போகாத, அவளை ஃபஸ்ட் பெஞ்சுக்கு கூப்பிடு. சரிம்மா, ஸ்கூலு டைம் ஆச்சு, நான் கிளம்பி. இப்போ பஸ்ஸும் வரும் போல இருக்கு. சரி மக்களே, பார்த்து கவனமாக போ. என்ன? பஸ்ஸில் எல்லாம் எண்டில் எல்லாம் இருக்காது. சரிம்மா, நீங்கள் ஃபுல்லாக அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. மக்களே நிலையும் மக்களே, ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறேன். நான் ஒன்று ப்ரேயர் பண்ணி விடட்டு. ஏம்மா, இனிப்போ பஸ் வரும்மா. கான் அடிக்க சத்தம் கேட்குது. மக்களே, நெட்டவள்ளி இந்த வருஷம் நல்லா படிக்கணும். என்ன? சரிம்மா, எனக்கு எப்போ அம்மா பேக் லஞ்ச் பேக் எல்லாம் வாங்கி தருவீங்க? எல்லாருமே இன்றைக்கி புதிய பேக் லஞ்ச் பேக் எல்லாம் போட்டிருப்பாங்க. நான் மட்டும் பழசாக போட்டுட்டு போகணும். மக்களே, யாருமே பேக் லஞ்ச் பேக் எல்லாம் கவனிக்கவே மாட்டாங்க. இல்லைம்மா, உங்களுக்கு தெரியாது. எங்கள் கிளாஸில் போன வருஷமும் ஃபஸ்ட் டே வந்ததும் யாரெல்லாம் புதிய லஞ்ச் பேக் எல்லாம் கொண்டு வந்தாங்களோ அவங்களுக்கு பேக் லஞ்ச் பேக் எல்லாம் காமிப்பாங்க. அந்த டைம் நான் மட்டும் பழசுன்னு சொல்லுவேன். இன்னும் 2 வாரம் வெயிட் பண்ணு மக்களே, எப்படியாவது நான் வாங்கி தரேன். என்ன? மக்களே, இந்த வருஷம் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும். சரிம்மா. மக்களே, போன வருஷம் நீ ஒழுங்காகவே படிக்கல. டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து தூங்க தான் செய்வேன். ஆனால் இன்னையிலேருந்து நீ என்ன பண்ண போறேன்னா டெய்லி உள்ள போர்ஷனை அன்னன்னைக்கே படிக்கணும். என்ன? சரிம்மா. போன வருஷம் நீ ஃபுல்லாக டியூஷனுக்கெல்லாம் போயே டயர்ட் ஆகிட்ட. இந்த வருஷம் டியூஷனுக்கெல்லாம் போக வேண்டாம், நானே உன்னை கவனிக்கலாம். இல்லை அம்மா, எனக்கு டியூஷனுக்கு போக ரொம்ப பிடிக்கும். ஆமாம், டியூஷனுக்கு போய் நிறைய மார்க் எடுத்தால் அது பரவாயில்லை. அம்மா, இந்த டைம் டியூஷனில் போய் நல்ல மார்க் எடுப்பேம்மா. வீட்டில் இருந்தால் எனக்கு தூக்கமாக வரும். சரி, நீ ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பிறகு டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம டைம் ஆச்சு, இப்போ வேன் வரும். என்ன நெட்டவள்ளி இன்னும் காணும்? எல்லா டைமும் அவள் தான் ஃபர்ஸ்ட் வருவா. அவள் நேரமாக வருவான்னு சொல்லி நான் நேரமே இருக்கேன். அவளை இன்னும் காணல. நெட்டவள்ளி இவ்வளோ லேட்டாக வர? எங்கள் வேன் ரொம்ப லேட்டாக வந்து பூமாரி, அதனால தான் இவ்வளோ லேட் ஆச்சு. சரி வா, என்ன பக்கத்தில் வந்து உட்காரு. என்ன பூமாரி, எப்பவுமே நம்ம லாஸ்ட் தானே இருப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் பெஞ்சிலேயே உட்காரு. எனக்கு ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்கார பிடிக்கவே செய்யாது. எங்கள் அம்மா சொன்னாங்க ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்தா நம்ம நல்லா படிப்போமா, எல்லா டீச்சர்ஸும் நம்மளை நல்லா கவனிப்பாங்களாம், நம்ம கதை பேசவே மாட்டோமா. அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கேன் நெட்டவள்ளி. ஆனால் எனக்கு ஃபஸ்ட் பெஞ்சு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா எந்த டீச்சர்ஸ் கொஸ்டின் கேட்டாலும் ஃபஸ்ட் பெஞ்சிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ப்ளீஸ் பூமாரி, நம்ம லாஸ்ட் பெஞ்சும் வேண்டாம், ஃபஸ்ட் பெஞ்சும் வேண்டாம், மிடில் பெஞ்சிலேயாவது இருக்கலாம். எல்லா பெஞ்சும் ஃபில் ஆகியாச்சு. ஒன்றும் இல்லை நெட்டவள்ளி, ப்ளீஸ். எங்கள் அம்மா வீட்டுக்கு போனதும் இதுதான் ஃபஸ்ட்டாக கேட்பாங்க, எந்த பெஞ்சில் உட்காந்துருக்கேன்னு. எனக்கு பிளேஸே இல்லை உட்காரு, கொஞ்சம் நீங்கி உட்காரு. டேய், கொஞ்சம் நீங்கி இருப்பியா? இல்லை என்னால் நீங்கி இருக்க முடியாது. இது என்னோட நியூ பேக். நான் நீங்கி இருந்தால் இந்த பேக்கை வந்து கீழே தான் வைக்க வேண்டியது வரும். அதுக்கப்புறமா எனக்கு நியூ பேக் ஓல்டு பேக் ஆகிரும். எல்லாரும் இன்னைக்கு நியூ பேக் தான் கொண்டு வந்திருக்காங்க. நானுமே நியூ பேக் தான் கொண்டு வந்தேன். அதை நான் கீழே தான் வச்சிருக்கேன். எல்லாருமே கிளாஸ் ரூமில் பேக் கீழே தான் வச்சிருக்கணும். நீ பேக் இங்கே வச்சிருக்கனால எங்களுக்கு ஒழுங்காவே உட்கார முடியல. ஒழுங்கா கீழே வை. வா நெட்டவள்ளி, நீங்க கொஞ்சம் வா. அது யார் பூமாரி, நியூ ஸ்டூடெண்டா? ஆமா நியூ ஸ்டூடெண்ட் தான். கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கா. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங். என்ன பூமாரி, எப்பவுமே இவங்க தான் நம்ம கிளாஸ் டீச்சரா? நம்ம எந்த கிளாஸுக்கு போனாலும் இவங்க தான் கிளாஸ் டீச்சராக வராங்க. நான் ப்ரீகேஜில இருந்தே இவங்க தான் கிளாஸ் டீச்சர். ஆமா நெட்டவள்ளி, இந்த மேம்க்கு நம்ம கிளாஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்கல்ல, அதனால இந்த மேமே கேட்டு வருவாங்களா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம கிளாஸுக்கு யாராவது நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கீங்களா? ஆமாம் மேம். ஒரே ஒரு நியூ ஸ்டூடெண்ட் தானே? ஆமா மேம், இது வரைக்கும் ஒரே ஒரு நியூ ஸ்டூடெண்ட் தான் வந்திருக்கா. ஓகே, அவன் இப்போ அவளை பற்றி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவான்.
எனக்கு பேரு திவ்யா. நான் ஃபர்ஸ்ட் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன். எங்க வீட்டு பக்கத்துல தான் இருந்து. இப்போ வந்து எங்க அப்பா சிபிஎஸ்சி ஸ்கூல்ல தான் கண்டிப்பா படிக்கணும்னு சொல்லி இந்த ஸ்கூல்ல சேர்த்து விட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு நாளே தான் புக் எல்லாம் கிடைக்கும். அதனால இன்னைக்கு எப்பவுமே ஃப்ரீயா தான் இருப்பீங்க. சரி, நம்ம கிளாஸ்ல என்ன பண்ணலாம்? ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு வரும்போது ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்திருப்பீங்க, நல்லா படிக்கணும். ஓகே, எல்லாருமே அவரோட டிசிஷனை சொல்லுங்க. மேம், நான் போன வருஷம் எல்லாம் நிறைய சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகுமே மேம். இந்த வருஷம் நான் எந்த சப்ஜெக்ட்டுமே ஃபெயில் ஆகாமல் படிக்கணும். நல்ல டிசிஷன் நெட்டவள்ளி. மேம், நான் இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா எங்க அம்மா பைசைக்கிள் வாங்கி தரலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த சைக்கிளுக்கு வேண்டிய நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பேன். அதுக்கப்புறமா ரொம்ப குட் கேர்ளாக இருப்பேன். எந்த டீச்சர்ஸ் இருந்துமே அடி வாங்கவே மாட்டேன். வெரி குட் பூமாரி. மேம், நான் பழைய ஸ்கூல்ல எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பேன். அதே போல இந்த ஸ்கூல்லையும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும். அதுக்கப்புறமா எல்லா மேமுமே என்ன வெரி குட் ஸ்டூடெண்ட்னு சொல்லணும். அதுக்கப்புறமா நான் கிளாஸ்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கணும். எல்லாரும் கூடயுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகணும். வெரி குட் திவ்யா. நான் போன வருஷம் எல்லாம் கிளாஸ் ஒழுங்கா லிசன் பண்ணவே மாட்டேன். நான் சின்ன வயசுல இருந்து போன வருஷம் வரை கிளாஸ் ஒழுங்காவே லிசன் பண்ண மாட்டேன். கிளாஸ்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த வருஷத்துல இருந்து நான் கிளாஸ் ஒழுங்கா லிசன் பண்ணி வெரி குட் ஸ்டூடெண்டா இருக்கணும். வெரி குட் பிங்கி. மேம், எனக்கு கிளாஸ் லீடராக ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தால் மட்டும்தான் கிளாஸ் லீடர் ஆக முடியும். அதனால நான் இந்த வருஷம் எப்படியாவது ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும். மேம், நான் போன வருஷம் எப்பவுமே செகண்ட் ரேங்க் எடுத்துட்டு இருந்தேன். இந்த வருஷம் எப்பவுமே நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும். வெரி குட் ஸ்டூடெண்ட். ஏன்னா மோஸ்ட்டாக கேட்டது எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் தான் சொன்னீங்க. எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். என்ன ஃபர்ஸ்ட் ரேங்க் ரொம்ப ஈஸியாக வராது. டெய்லி உள்ள போர்ஷனை டெய்லி படிச்சு டெய்லி உள்ள ஹோம்ஒர்க் எல்லாம் டெய்லி பண்ணால் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியும். இன்னும் ½ அன் ஹவர் போல இருக்கு. என்ன பண்ணலாம்? சரி, எல்லாரும் அவரோட ஆம்பிஷனை சொல்லுங்க. மேம், எனக்கு உங்களை போல டீச்சராக ரொம்ப ஆசை. ஏன்னா டீச்சர்னா டிஃப்ரெண்டாக சாரி கட்டி டிஃப்ரெண்டாக ஹேர் ஸ்டைல் பண்ணி டிஃப்ரெண்டாக கம்மல் மாலை எல்லாம் போட்டுட்டு ஜாலியாக ஸ்கூலுக்கு போகலாம். அதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வைக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு டீச்சராக தான் ரொம்ப ஆசை. வெரி குட் நெட்டவள்ளி. மேம், எனக்கு சயின்டிஸ்டாக ரொம்ப ஆசை. நான் ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும். அதுதான் எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு சயின்ஸ் சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும். நான் எப்பவுமே வீட்டில் என்ன ஏதாவது கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரியே ஒரு டைரியில் எழுதிட்டே இருப்பேன். வெரி குட் பூமாரி. மேம், எனக்கு எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணணும். ஏன்னா கவர்மெண்ட் சேலரி தரதும் பெர்மனெண்ட், வேறு எந்த ஜாபுமே பெர்மனெண்ட் இல்லை. மேம், எனக்கு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஐடி கம்பெனியில் நிறைய சேலரி கிடைக்கும். மேம், எனக்கு டாக்டர் ஆக ரொம்ப ஆசை. டாக்டர் ஆகி ஏழை மக்களுக்கெல்லாம் நான் ஹெல்ப் பண்ணணும். மேம், எனக்கு கலெக்டர் ஆக நல்ல ஆசை. அதுவும் நம்ம ஊர்லேயே கலெக்டராக வரணும். ஏன்னா கலெக்டர் எல்லாம் தான் ஸ்கூல் காலேஜஸ்க்கெல்லாம் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க. அதனால எனக்கு கலெக்டர் ஆகணும். வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் பெரிய ஆசையோட ஸ்கூல் படிக்க வந்திருக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் ஆசையும் கண்டிப்பாக நிறைவேறும். ஆனால் அதுக்கு நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் அந்த ட்ரீம் அச்சீவ் பண்ணுறது வரை ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் எதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக அந்த ஜாப் கிடைக்கும். மேம், நீங்கள் சின்ன வயசுலேயே டீச்சராக தான் ஆசைப்பட்டீங்களா மேம்? இல்லை, நான் சின்ன வயசில் டாக்டராக ஆசைப்பட்டேன். ஆனால் அதுக்குள்ளே ஹார்ட் ஒர்க் பண்ணல. அதனால நான் டீச்சராக இருக்கேன். அப்போ மேம், ஹார்ட் ஒர்க் பண்ணலைனாலும் டீச்சர் ஆகலாமா மேம்? இல்லை, எந்த ஜாப் வேணும்னாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஆனால் நான் 12th ஸ்டாண்டர்டில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால எனக்கு மெடிசன் படிக்க வேண்டிய மார்க் ரொம்ப கம்மியாகிட்டு. அதனால நான் டீச்சராக இருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இனி நாளை பார்க்கலாம். என்ன நாளைக்கு உங்களுக்கு புக்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறமா டெய்லி உள்ள போர்ஷனை டெய்லி படிக்கணும். மக்களே, இந்த எபிசோடோட கண்டினியூஷனை நாளை பார்க்கலாம் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாடா, பை பை.